Redmiலேருந்து ஒரு 20,000 mAh பவர் பேங்க் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல இந்த பவர் பேங்க அன்பாக்ஸ் பண்ணி இத பத்தின முழு விமர்சனத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் குடுத்துருங்க. முதல்ல பாக்ஸ்ல என்ன விஷயங்கள் வருது அப்படி பார்க்கலாம். பாக்ஸோட அவுட் சைட் கவர் பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து டூயல் இன்புட்ஸ் போட்டிருக்கு. அது மாரி டூயல் அவுட்புட் போட்டிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக 12 லேயருக்கான புரொடெக்ஷன் சிப்புக்கு குடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இது போக சைட்ல பார்த்துட்டீங்கன்னா, இது 20,000 mAh பவர் பேங்க் அப்படிங்கிறத வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட் பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பவர் பேங்கோட எல்லா விதமான வேல்யூஸும் குடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பவர் வந்து இன்புட்டா குடுக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பாக்ஸோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ அன்பாக்ஸ் பண்ணி எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸோட மேல இருக்கிற இந்த ப்ரொடெக்டிவ் சீலை முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு முதல்ல வர்றது ஒரு பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸை வந்து பார்க்கும்போது நமக்கு இதுக்குள்ள வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுக்குறாங்க. யூசர் மேனுவல் வந்து எப்படிலாம் வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபோக வாரண்டி கிளைம் பண்ணுற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. சார்ஜிங்காக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் தராங்க. இப்போ நம்ம பவர் பேங்கை ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பவர் பேங்க்கில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பவர் பேங்கை கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இது ஒரு 20,000 mAh பவர் பேங்காக வருது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிக் அளவுக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா திக்னஸும் அதிகமாக இருக்குது. காரணம் 20,000 mAh அப்படிங்கிறதுனால பவர் பேங்க்கில் வந்து ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்ஜஸில் மறுபடியும் அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியாக நமக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்ததுனால கிரிப் வந்து நல்லாவே இருக்கும். சென்டரில் நமக்கு ரெட்மி லோகோ இருக்குது. அது போக ஒரு பவர் பட்டன் கொடுக்குறாங்க. இந்த பட்டனை வந்து தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகும். அது போக வந்து நாங்கள் ஒரு டைம் டேப் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த 4 LED இண்டிகேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் எரியறதுனால பேட்டரி லோவாக இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுமாதிரி போர்ட்டை பார்த்துட்டிங்கன்னா 2 இன்புட் போர்ட்டும் 2 அவுட்புட் போர்ட்டும் இருக்குது. அதாவது 2 இன்புட் போர்ட் வந்து ஒன்று யூஎஸ்பி டைப் சி போர்ட்டாகவும் இன்னொன்று மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டாகவும் கொடுக்குறாங்க சார்ஜிங்காக. இது போக வந்து நமக்கு 2 அவுட்புட் போர்ட் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ்பி டைப் ஏ போர்ட்டில் எப்படி நமக்கு வந்து அட் அ டைமில் 2 டிவைசஸ் சார்ஜ் பண்ண முடியும். அதாவது 2 ஸ்மார்ட் ஃபோனை அட் அ டைமில் சார்ஜ் பண்ண முடியும். நமக்கு அவுட்புட்டை பொறுத்தவரை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 18 வாட் வரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கனால நம்ம வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். அதே பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 10 வாட் சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 11 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடும். இது போக நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு நமக்கு பவர் பேங்கை சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரம் அல்லது 7 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. பவர் பேங்க் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது அந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து நமக்கு க்ளோ ஆகும். ஸோ 4 எல்இடி இண்டிகேட்டரும் எப்போ வந்து ஃபுல்லாக லைட் எரியுதோ அப்போ வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு அப்படிங்கிறது அர்த்தம். ரெட்மியோட இந்த 20,000 mAh பவர் பேங்க் நமக்கு வந்து 6 மாதம் வாரண்டியும் வருது. அது மட்டும் இல்லாமல் அட் அ டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டிவைசஸை வந்து நமக்கு வெளியே சார்ஜ் பண்ணலாம். அது போக நமக்கு இன்புட் சார்ஜ் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு சார்ஜிங்கை வச்சு சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா 2 போர்ட் இருந்தாலும் நீங்கள் அட் அ டைமில் 2 சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது நமக்கு டேமேஜ் வரலாம். அதனால் வந்து என்னதான் 12 லேயர் ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் ஒரே ஒரு சார்ஜர் வச்சு இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுங்கள். மற்றபடியாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் எந்த விதமான கேட்ஜெட்ஸையும் அட் அ டைமில் 2 டிவைசஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரியாக வந்து கொடுத்துருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுமாதிரி 20,000 mAh கெப்பாசிட்டி இருக்கிற காரணத்தினால ஒரு 5,000 mAh உள்ள டிவைசஸ் வந்து குறைஞ்சபட்சம் 3 டைம் சார்ஜ் பண்ணலாம். 4வது டைம் வந்து கிட்டத்தட்ட 80 to 70% இருக்கும்போது வரையும் சார்ஜ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 4 சைக்கிள்ஸ் சார்ஜ் பண்ணுறதுனால டிராவல் மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெட்மியோட பவர் பேங்கோட விலை 1499 சொல்லிட்டு அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ என்னோட யூசேஜ் பொறுத்தவரையும் இந்த ப்ராடக்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.